என் ஆண்டவராக இயேசு அவர் சொன்னார், உம்முடைய வருகையிலே இந்த பூமியிலே இந்த உலகத்தில் என்ன நடக்கும் போது சீடர்கள் கேட்டார்கள். சீடர்கள் கேட்கும் போது சொன்னார்கள், இந்த உலகத்திலே பஞ்சங்கள் அதிகமாக வருமா? பஞ்சங்கள், இன்னைக்கு சாப்பாடு பஞ்சங்கள், தண்ணீர் பஞ்சங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த பூமியில இன்னைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சகோதரனே, நாட்டுக்கு நாடு யுத்தம் வரணும் இயேசு சொன்னார். கொள்ள நோயில் வரணும் இயேசு சொன்னார். தான் சொன்னபடி இன்னைக்கு எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு மனிதனை தப்ப முடியாது. இன்னைக்கு உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்குதா? குடும்பத்துல சந்தோஷம் இருக்குதா? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நிம்மதி இருக்குதா? இல்ல. போராட்டங்கள், பிரச்சனைகள், பிரிவினைகள், வியாதிகள், கடன்கள், தொல்லைகள், எனி டைம் குடும்பத்துல சமாதானமே இல்லாத ஒரு காரியங்கள். உனக்கு சமாதானம் வேண்டாமா? உன் குடும்பம் அமைதியா வாழ வேண்டாமா? எங்கள் தேவன் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இயேசுவண்டை வாருங்கள், அவரே உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவன் சொல்லி இருக்கிறாரு. அவர் மட்டும்தான் சமாதான பிரபு. அவர் மட்டும்தான் மனிதனுக்கு, குடும்பங்களுக்கு சமாதானம் கொடுக்க முடியும். எத்தின் கோயில் கொலை ஏறினாலும் ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், கோயில் ரத்தம் உன் பாவத்தை சுமக்க முடியாது. உன் பாவத்தை கழுவ முடியாது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்க சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன வாழ்க்கை இந்த உலகத்தோட முடியுது அல்ல. மனிதன் மரித்த பிறகுதான் வாழ்க்கை ஆரம்பமாகும். அவன் மரணத்துக்கு பின்பாக ரெண்டு வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று அழியாத நித்திய பரலோகம், ஒன்று அழியாத நித்திய நரகம். சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நீ பூமியில பார்க்கறதெல்லாம் நீ நமஸ்காரத்தை போடுகிற. நீ மரிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் உன் கண் முன்னால எதுவுமே தெரியாது. அதெல்லாம் உன்னை சித்திரவதை பண்ண நரகத்துல உன்னை கொல்லும். மனிதர்கள் அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுத்து கொள்வார்கள். அங்க அன்பே இருக்காது, அங்க குடும்பங்கள் இருக்காது, வெறிய வெறுப்பு தான். நரகத்துல பயங்கரமான துன்பங்கள், பட்டணிகள், தண்ணி தாகங்கள், வேதனைகள், நிந்தனைகள், நயல் இருக்காது. சற்று யோசித்து பார். நாளைக்கு நடக்கிறது உனக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்க போறது உனக்கு தெரியாது. அடுத்த நிமிடம் உனக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரியாது. என் இயேசுவுக்கு தெரியும். என் இயேசுவுக்கு தெரியும். சகலத்தை அறிந்தவர், சர்வலோக ராஜா அவர் ஒருவர் மட்டும்தான். இயேசுவை தெய்வமாக, ராஜாவாக அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் பாக்கியவான்கள். அவர்களெல்லாம் பாக்கியவான்கள். அவர்களெல்லாம் மரித்தாலும் நித்திய பரலோகத்துக்கு போய்விடுவார்கள். மன திரும்புங்கள். இயேசு சொல்லுகிறார், உங்கள் பாவத்தை விட்டு மன திரும்புங்கள், உங்க அக்கிரமங்களை விட்டு மன திரும்புங்கள். ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இந்த பூமியில யார பரிசுத்தன்றது யாரும் கிடையாது. இயேசு ஒருவர் மட்டும்தான் பரிசுத்தம் உள்ளவர். இயேசு ஒருவர் தான் பரிசுத்தம் உள்ளவர். அவர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தராக இருக்கிறவர். அவர் ஒருவர் தான் பரிசுத்தமான தெய்வம். வேற யாரும் பரிசுத்தம் கிடையாது. எல்லா பாவத்துல பிறந்தவோம், எல்லா பாவத்துல வளர்ந்துவோம், எல்லா பாவத்துல ஜீவிக்கிறோம், எல்லா பாவத்துல மரிக்கிறோம். உணர்வு இல்லாம இருக்கிறீங்க, உணர்வாடிங்கள். இயேசு ராஜா வரப்போகிறார். இயேசு ராஜா வரப்போகிறார். சத்தியமுள்ள தேவன் சொல்லுகிறார், பயத்தோடு ஜீவிக்கிறியா? மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? உன்னை யாரால விடுவிக்க முடியாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர். மரணமே உன் கூரியங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கண்டு. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெற்றி வேண்டானாக அவர் உயிர்த்தெழுந்தார். மரணத்தை ஜெயித்தவர். இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் தோன்றினார்கள், எத்தனையோ ஞானவான்கள், அறிவாளிகள் தோன்றினார்கள். எல்லாம் மரித்து மண்ணோட மண்ணாய் போய்விட்டார்கள். என் இயேசு ஒருவரே மரித்து உயிர்த்தெழுந்த தெய்வமாக இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். அவர் நேற்றும் என்று மாறாதவர். அவரை நோக்கி பாருங்கள். உங்க முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க கண்ணீர் துடைக்கப்படும். உங்க கஷ்டங்கள் மாறும். உங்க வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார். யாருக்கிட்ட சொல்ல முடியாத ஒரு பாரத்தோட இருக்கீங்களா? ஒரு வருத்தத்தோட இருக்கீங்களா? மனசங்கட்ட என் கண்ணீரை கொட்டுற, என்னோட வேதனையை சொல்லுகிற, ஆனா ஒன்றுமே இல்லை, ஒரு பலனை கிடையாது. ஆனா அப்பா இயேசு சொல்லுகிறார், மகளே மகனே,
நான் உன் கண்ணீரை காண்கிறேன், நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன். உன்னை அறிந்திருக்கிறேன். நீ நடக்க வேண்டிய பாதை எனக்கு தெரியும். நீ தூங்கும் போது, நீ உட்காரும் போது, நீ எழுந்திருக்கும் போது உன் வேதனை நான் அறிகிறேன் இயேசு சொல்லுகிறார். மன திரும்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.